மனநல மருத்துவமனையில் ஒரு மருத்துவராக எனது முதல் நாளை வெற்றிகரமாக முடித்துவிட்டு அந்த பெருமிதத்துடன் நான் வாயில் வழியாக வெளியே வந்து கொண்டிருந்தேன். அப்போது 7 வயது சிறுவன் ஒருவன் தன் 2 கைகளையும் விரித்து என் வலியை மறித்தபடி வந்து நின்றான். ஆன்ட்டி, என் அம்மாவுக்கு பைத்தியம் இல்லை, அவர்களை விட்டுவிடுங்கள் என்றான். நான் அந்த பிஞ்சு முகத்தின் கண்களை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தேன். அவனது அசைக்க முடியாத நம்பிக்கை ஒருவேளை அவன் அம்மாவுக்கு பைத்தியம் இல்லையோ என்ற எண்ணத்தை என்னுள் விதைத்தது. சுற்றியிருந்த கூட்டத்தையோ எனது விலையுயர்ந்த சேலையையோ பொருட்படுத்தாமல் நான் மண்டியிட்டு அவன் அருகே அமர்ந்தேன். அவனது சிறிய தோள்களை நான் தொட்டபோது என் உடலில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. அந்த சிறுவனின் மனம் எவ்வளவு வலியால் நிறைந்திருக்கும்! எத்தனை பேரிடம் கெஞ்சி மன்றாடிய பிறகு இன்று மிகுந்த நம்பிக்கையுடன் என்னிடம் இந்த உருக்கமான வேண்டுகோளை வைத்திருப்பான். என் மனம் உருகியது. என் வாழ்வில் முதன்முறையாக அந்த சிறு கரங்கள் என் வலியை மறித்து என்னிடம் எதையோ எதிர்பார்த்தன. கண்ணா, இந்த மருத்துவமனையில் இன்றுதான் எனக்கு முதல் நாள். எனக்கு இன்னும் யாரையும் தெரியாது. உன் அம்மாவையும் எனக்கு தெரியாது. அவர் பெயர் என்ன? நாளை நான் அவரை பரிசோதிப்பேன். அவர் உண்மையில் நோயாளி இல்லை என்றால் நான் அவரை விடுவித்து விடுகிறேன் என்றேன். எனது இந்த உறுதிமொழி அவனுக்கு ஒரு நிம்மதியை அளித்தது. அவன் தோள் மீது இருந்த எனது கையை பிடித்து கொண்டு, என் அம்மா மற்றவர்களைப் போல இல்லை ஆண்டி. அவர் மிகவும் அழகானவர், சிவப்பானவர். அவருக்கு நீண்ட கூந்தல் உண்டு. கண்கள் நீல நிறத்தில் இருக்கும். அம்மாவின் கண்ணிற்கு அருகில் ஒரு மச்சம் கூட இருக்கிறது. அவர் பெயர் ரோஸ். ரோஸ் என்று தன் அம்மாவின் அழகை விவரிக்கும் போது அவன் கண்கள் விரிந்தன. அவன் பார்வையில் இந்த உலகிலேயே அவன் அம்மாவை விட அழகானவர் எவருமில்லை என்பது போல இருந்தது. நிச்சயமாக நாளை உன் அம்மாவை பரிசோதிப்பேன் என்று கூறி அவன் கன்னத்தை தட்டிவிட்டு நான் முன்னேறி சென்றேன். சாலையின் மறுபுறம் திரும்பும் வரை நான் பலமுறை திரும்பி பார்த்தேன். தனது வலது கை பெருவிரலை வாயில் வைத்து கொண்டு அந்த சிறுவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். வாழ்க்கையில் முதல் முறையாக ஒருவர் இவ்வளவு இயல்பாக என்னை அன்பு செய்தார். என் குடியிருப்பு நோக்கி செல்லும் காலடிகளை திருப்பி மீண்டும் அவனிடம் சென்று அவன் அம்மாவை பற்றி விரிவாக பேச வேண்டும் என்று எனக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. நள்ளிரவு வரை என் கைகளின் மேலிருந்த அவனது மென்மையான உள்ளங்கையின் ஸ்பரிசத்தை என்னால் உணர முடிந்தது. அவனது கண்களில் ஒரு கவலை இருந்தது. அதோடு ஒரு விசித்திரமான தவிப்பும் தன் தாயின் மீதான எல்லையற்ற அன்பும் பிரிவின் துயரும் கலந்திருந்தது. அந்த சிறுவனிடம் என்னை மிகவும் கவனிக்க வைத்த விஷயம் என் மீது அவன் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அவன் எங்கே வசிக்கிறான்? இந்த மனநல மருத்துவமனையின் புதிய மருத்துவர் நான் என்று அவனுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? அன்று இரவு தூக்கம் வந்தாலும் வழக்கமாக ஆழ்ந்து உறங்கும் நான் அடிக்கடி திடுக்கிட்டு விழித்தேன். அந்த சிறுவன் மருத்துவமனை வாசலில் நின்று கொண்டு பைத்தியமில்லாத தன் அப்பாவியான அம்மாவை காப்பாற்றுமாறு என்னை கூவி அழைப்பது போல இருந்தது. எனது 15 ஆண்டுகால பணியில் எனக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும். மனநல மருத்துவமனைக்கு வரும் அனைவரும் பைத்தியங்கள் அல்ல. சில நேரங்களில் மன அழுத்தத்தால் தற்காலிகமாக தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியாதவர்களை கூட குடும்பத்தினர் அலட்சியமாக பார்த்து மருத்துவமனையில் சேர்த்து விடுகிறார்கள். பல நேரங்களில் அந்த நோயாளியிடம் இருந்து விடுபட மருத்துவமனை மேலாளர்களுக்கு பணம் கூட கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த சிறுவனின் அம்மாவுக்கும் அப்படி ஏதேனும் நடந்திருக்குமோ? அந்த பெண்ணிற்கு இந்த அநீதி நடக்க நான் விடமாட்டேன் என்று மனதிற்குள் உறுதி கொண்டேன். அந்த சிறுவனின் கைகள் இன்னும் என் கைகளில் இருந்தன. அந்த சிறுவன் மீது எனக்கு தானாகவே ஏற்பட்ட தாய்மை உணர்வை கண்டு நானே ஆச்சரியப்பட்டேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் திருமணம் செய்து கொள்ளாமல் என் வாழ்நாள் முழுவதையும் மனநல நோயாளிகளுக்காக அர்ப்பணிப்பேன் என்று முடிவெடுத்த போது என் அம்மா எனக்கு திரும்ப திரும்ப ஒன்றை விளக்கினார். மனைவியாக இருக்கும் சுகத்தை இழந்ததற்காக நீ வருத்தப்படாமல் இருக்கலாம். ஆனால் தாயாக மாறாத அந்த வலி என்றாவது ஒரு நாள் உன் ஆத்மாவை நிச்சயம் உருக்கும். அப்போது உன் முடிவிற்காக நீ வருத்தப்படுவாய் என்றார். நான் மனைவியாக இல்லாவிட்டாலும் ஒரு தாயாவதற்காவது என் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே அவர் பேச்சின் நோக்கமாக இருந்தது. ஆனால் அப்போது எனக்கு எந்த வருத்தமும் இருக்கவில்லை. எங்கள் வீட்டிற்கு அருகே சுற்றி திரிந்த ஒரு பைத்தியக்கார பெண்ணின் பரிதாப நிலையை பார்த்தபோது ஏற்பட்ட அந்த சேவை மனப்பான்மை இத்தனை ஆண்டுகளில் சற்றும் குறையவில்லை. திருமண பந்தத்தில் சிக்கினால் என்னால் மனநல நோயாளிகளுக்கு முழுமையாக சேவை செய்ய முடியாது என்று நான் கருதினேன். ஆனால் கடந்த சில மணி நேரங்களாக ஒரு எண்ணம் என்னை அலக்களித்து கொண்டிருந்தது. ஆழமாக அன்பு செய்வதிலும் அந்த அன்பை பெறுவதிலும் உள்ள உணர்வை நான் இழந்து விட்டேனோ? நமக்கும் இப்படி ஒரு மகன் இருந்திருந்தால் என் மீதான அவனது அன்பும் இவ்வளவு ஆழமாகத்தான் இருந்திருக்குமோ? தாய்மை அடைய வேண்டும் என்ற ஆசை ரகசியமாக என் இதயத்திற்குள் நுழைந்தது.
என் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு புதிய உணர்வு தோன்றி அம்மாக வேண்டாம் என்ற எனது பழைய முடிவை மாற்ற சொல்லி என்னை கட்டாயப்படுத்துவது போல இருந்தது. அந்த சிறுவனுடனான ஒரு சிறிய சந்திப்பு எனது இத்தனை கால உறுதியான லட்சியத்திற்கே ஒரு சவாலாக மாறிக்கொண்டிருந்தது. மறுநாள் காலை நான் மருத்துவமனைக்கு நடைப்பயணமாகவே கிளம்பினேன். எனது குடியிருப்பு மருத்துவமனைக்கு மிக அருகிலேயே இருந்தது. குடியிருப்பிற்கு சற்று தள்ளி இருந்த ஒரு கட்டிடத்தின் கதவு கம்பிகளை பிடித்தபடி அந்த சிறுவன் நின்று கொண்டிருந்தான். அவன் உடலில் ஒரு சிவப்பு நிற அரைக்கால் சட்டையை உடுத்திருந்தான். வாயில் பல் துலக்கும் பிரஷை வைத்தபடி அவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். ஏதோ ஒரு அன்பினால் நான் அவன் அருகே சென்று நின்றேன். ஹலோ என்றேன். அவன் புன்னகைத்தான். இங்கேதான் வசிக்கிறாயா என்று கேட்டேன். ஆமாம், உள்ளே வாங்கலேன் என்று அவன் அன்போடு அழைத்தான். இப்போது வேண்டாம் கண்ணா, வேலைக்கு செல்ல வேண்டும் அல்லவா? திரும்ப வரும்போது நிச்சயம் வருகிறேன். உன் அம்மாவை பற்றியும் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்றேன். அம்மா என்று சொல்லை கேட்டதுமே அவன் கண்கள் கலங்கின. நான் அவனை அன்போடு பார்த்தேன். நிச்சயமாக அவன் அம்மா அவனை அவ்வளவு நேசித்திருக்க வேண்டும். அதனால்தான் அந்த ஒரு சொல் அவனை அழ வைக்கிறது. நான் வேகமாக மருத்துவமனை நோக்கி நடந்தேன். திரும்பி பார்த்தபோது அவன் மிகுந்த நம்பிக்கையுடன் எனக்கு டாட்டா காட்டினான். மருத்துவமனை சென்றடைந்ததும் என்னால் அதிக நேரம் காத்திருக்க முடியவில்லை. உடனே பெண்கள் வார்டு நோக்கி சென்றேன். நான் நினைத்திருந்தால் பதிவேட்டை திறந்து ரோஸ் என்ற பெயரை எளிதாக கண்டுபிடித்திருக்கலாம். ஆனால் ரோஸும் அவளது மகனும் எனக்கு இவ்வளவு முக்கியமாகி விட்டார்கள் என்பதை யாருக்கும் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. பெண்கள் வார்டு முழுவதையும் தேடினேன். நீண்ட கூந்தல் கொண்ட ஒவ்வொரு பெண்ணின் கண்களையும் உற்று பார்த்தேன். அந்த கண் ஓரத்து மச்சத்தை வைத்து ரோஸை அடையாளம் காண முயன்றேன். ஆனால் எந்த பெண்ணின் கண்களிலும் மச்சம் தென்படவில்லை. இறுதியில் நான் பதிவேட்டை திறக்க வேண்டியதாயிற்று. அங்கிருந்த உதவியாளர் எனக்கு உதவ முன் வந்தார். ஆனால் நான் அதை தவிர்த்துவிட்டு ஒவ்வொரு நோயாளியின் பெயராக என் விரலை நகர்த்தினேன். ரோஸ் என்ற பெயரில் என் விரல் நின்றது. கோப்பு எண் 30 எடுத்து அந்த பெண்ணின் வரலாற்றை படித்தபோது அதிர்ந்து போனேன். அவள் ஒரு திருமணமாகாத தாய். காதலனின் துரோகத்தால் ஏற்பட்ட பலத்த அதிர்ச்சியில் அவள் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாள். அந்த நிலையில் அவள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது கர்ப்பமாக இருந்தாள். இந்த மருத்துவமனையிலேயே அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தை அருகில் இருந்த ஓர் அனாதை இல்லத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இதை கேட்டு நான் திகைத்து நின்றேன். ரோஸ் எங்கே போனாள்? அவளது பெயர் பதிவேட்டில் இருக்கிறது, ஆனால் அவளை காணவில்லையே என நான் திகைத்தேன். எனது கடுப்பான பேச்சை கேட்டு அலுவலகத்தை விட்டு வெளியேறியிருந்த அந்த உதவியாளர் சாக்கடையை சரியாக சுத்தம் செய்யாததற்காக துப்புரவு பணியாளரை சத்தமிட்டு கொண்டிருந்தார். மிஸ்டர் அஜய் என்று நான் பலத்த குரலில் அழைத்தேன். சொல்லுங்கள் மேடம் என்று அவர் பதற்றத்துடன் ஓடி வந்து நின்றார். எனக்கு ரோஸ் என்ற நோயாளியை பார்க்க வேண்டும், அவரை இங்கே அழைத்து வாருங்கள் என்றேன். மேடம், அவர் மிகவும் தீவிரமான நிலையில் இருக்கிறார். அதனால் அவரை அறையை விட்டு வெளியே விடுவதில்லை. நீங்களே வார்டுக்கு வருவதுதான் நல்லது என்றார். நான் அமைதியாக அவருக்கு பின்னால் நடந்தேன். அங்கே பார்த்த காட்சி எனக்கு பேரதிர்ச்சியை அளித்தது. அந்த சிறுவன் வர்ணித்ததற்கு நேர் எதிராக இருந்தால் அவனது தாய். கருத்த நிறம், குள்ளமான உருவம், சிறிய கண்கள், அதில் மச்சம் கூட இல்லை. அந்த சிறுவன் எப்படி தன் அம்மாவின் அழகை அப்படி வர்ணித்தான் என்று எனக்கு புரியவில்லை. மேடம், ராஜா உங்களையும் சந்திக்க வந்தானா என்று அஜய் தயக்கத்துடன் கேட்டார். ராஜா? அது யார்? இந்த பெண்ணின் மகனா என்று கேட்டேன். ஆமாம், சாலையின் மறுபுறம் இருக்கும் அனாதை இல்லத்தில்தான் அவன் இருக்கிறான். தன் அம்மாவுக்கு பைத்தியம் என்று அவனுக்கு எப்படி தெரிந்தது என தெரியவில்லை. கடந்த 6-7 மாதங்களாக பலமுறை அவன் இந்த மருத்துவமனைக்குள் நுழைந்து விட்டான். தன் அம்மாவை பைத்தியம் இல்லை என சொல்லி டாக்டர்களிடமும் சண்டையிடுகிறான். அவரை விட்டுவிடுமாறு கெஞ்சுகிறான் என்றார். ஒருவேளை அவன் உங்களிடமும் என்று அவர் இழுக்க, ஆமாம், நீ சொல்வது சரிதான் என்று ஆச்சரியத்துடன் அந்த பெண்ணை பார்த்தபடி சொன்னேன். மேடம், பலமுறை ராஜா தன் அம்மாவை பார்க்க வேண்டும் என அடம்பிருக்கிறான். ஆனால் இவ்வளவு தீவிரமான நோயாளியிடம் குழந்தையை கூட்டி வருவது தடை செய்யப்பட்டுள்ளது. அதனால் அவனை சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்ப வேண்டி இருக்கிறது. சில நேரங்களில் அவன் மருத்துவமனை சுவரை தாண்டி கூட உள்ளே வந்து விடுவான் என்றார் அஜய். உண்மையை அறிந்த பிறகு என் மனம் இன்னும் படபடத்தது. நாள் முழுவதும் பதற்றமாகவே இருந்தேன். திரும்பி வரும்போது அவன் அம்மாவை பற்றிய தகவலை சொல்வதாக ராஜாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருந்தேன். அந்த சிறுவனை ஏமாற்றப் போகிறோம் என்ற எண்ணமே என் இதயத்தில் ஒரு வலியை ஏற்படுத்தியது. தன் அம்மாவுக்கு பைத்தியம் இல்லை என்ற தவறான நம்பிக்கையில் ராஜா இருந்தான். அவனது அறியாத மனதிலிருந்து அந்த எண்ணத்தை நீக்க நான் விரும்பினேன். ஏனெனில் நீண்ட நாட்களுக்கு அந்த தவறான நம்பிக்கையுடனேயே இருப்பது ராஜாவையும் ஒரு மனநோயாளி ஆக்கிவிடும்.
மாலை வேளையில் நான் அதே கட்டிடத்தை நோக்கி நடந்தேன். அந்த கட்டிடத்தின் வெளியே அனாதை இல்லம் என்ற பலகை இருந்தது. காலையில் என் கவனம் முழுவதும் ராஜா மீது இருந்ததால் இந்த பலகையை நான் கவனிக்கவில்லை. வாயிலை திறந்து நான் வேகமாக உள்ளே சென்றேன். நான் உள்ளே சென்றபோது ஒரு காட்சி என்னை திகைக்க வைத்தது. அனாதை இல்லத்தின் முற்றத்தை பெருக்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்ணின் முதுகில் ஒரு சிறிய குழந்தை கட்டப்பட்டிருந்தது. அந்த பெண்ணின் முகம் ராஜா என்னிடம் வர்ணித்த அதே முகமாக இருந்தது. ராஜா இங்கேதானே இருக்கிறான் என்று நான் கேட்டபோது அவள் தன் நீல நிற கண்களை உயர்த்தி என்னை பார்த்தாள். அவள் கண்ணோரத்தில் ஒரு கருப்பு மச்சம் மின்னியது. நான் திகைத்து நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அவள் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள், ஆனால் என் காதில் விழவில்லை. என் இதயம் வேகமாக துடித்தது. ராஜா இந்த பெண்ணிடம் தன் அம்மாவை காண்கிறானா, அல்லது இதற்கு முன்பு வேறு எந்த அம்மாவையும் இவ்வளவு நெருக்கத்திலிருந்து அவன் பார்த்திருக்க மாட்டானோ? அதனால்தான் இந்த பெண்ணின் உருவத்தையே தன் கற்பனையில் அம்மாவின் உருவமாக மாற்றிக்கொண்டானோ? நீ இங்கேதான் வசிக்கிறாயா என்று கேட்டேன். இல்லை, இங்கே வேலை செய்கிறேன். சுத்தம் செய்வதிலும் சமையல் செய்வதிலும் உதவி செய்கிறேன் என்றாள். உனக்கு ராஜாவை தெரியுமா என்று கேட்டேன். ஆமாம், அவன் மிக நல்ல பையன். என் குழந்தையையும் அவன் நன்றாக பார்த்து கொள்வான் என்றாள். நான் அந்த அலுவலகம் அறை நோக்கி நடந்தேன். உள்ளே செல்லும் அந்த ஒரு நொடியில் நான் ஒரு பெரிய முடிவை எடுத்தேன். இத்தனை ஆண்டுகளாக எத்தனையோ மனநோயாளிகளை பார்த்திருக்கிறேன். அவர்களை உறவினர்கள் கைவிடுவதையும் கவனித்திருக்கின்றேன். ஆனால் ஒருவரின் துயரம் என் சொந்த துயரமாக மாறியது இதுவே முதல் முறை. நான் ராஜாவை தத்தெடுக்க விரும்புகிறேன் என்று அந்த அனாதை இல்லத்தின் அமைப்பாளரை பார்த்ததும் சொன்னேன். அவர் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது. நிச்சயமாக உங்களை போன்றவர்கள் முன்வந்தால் இந்த குழந்தைகளின் வாழ்க்கை மாறிவிடும். ராஜா எப்போதும் தன் அம்மாவுக்காக ஏங்கிக் கொண்டிருப்பான். அவன் அம்மாவுக்கு பைத்தியம். அவர் குணமாக வாய்ப்பில்லை என்றுதான் மருத்துவர்கள் கூறுகிறார்கள் என்றார் அவர். தத்தெடுப்பதற்கான நடைமுறைகளை பற்றி அவர் விவரித்த போது என் இதயத்தின் பாரம் குறைவது போல உணர்ந்தேன். இனி ராஜாவிற்கு புரிய வைக்க வேண்டியது மட்டுமே பாக்கி. அவன் மனதில் இருந்த அம்மாவின் பிம்பத்தை மாற்றும் தைரியத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அனைத்து நடைமுறைகளும் முடிந்த பிறகு நீங்கள் ராஜாவை அழைத்து செல்லலாம் என்றார் அமைப்பாளர். சரி, ஆனால் செல்வதற்கு முன் ஒரு முறை அவனை பார்க்க விரும்புகிறேன் என்றேன். அவர் ஊழியரை அனுப்பி ராஜாவை வரவழைத்தார். ராஜா ஓடி வந்து என் முன்னால் நின்றான். என் அம்மாவை பற்றிய செய்தி கொண்டு வந்தீர்களா? என் அம்மாவுக்கு பைத்தியம் இல்லைதானே என்று கேட்டான். அவன் முகத்தில் ஒரு பெரும் உற்சாகம் இருந்தது. அந்த நம்பிக்கையிலேயே அவன் ஓடி வந்தது போல தெரிந்தது. நான் அவனது அம்மாவை என்னுடன் அழைத்து வந்திருப்பேன் என்ற நம்பிக்கையில் அவன் ஓடி வந்திருந்தது தெரிந்தது. ஆமாம் கண்ணா, உன் அம்மாவை பற்றிய செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் அவர் இப்போது உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார். இன்னும் சில நாட்கள் அவர் மருத்துவமனையில் இருக்க வேண்டும். ஆனால் நீ சொன்னது போல உன் அம்மா அப்படி இல்லை என்றேன். அப்படியா என்று ஆச்சரியத்துடன் கண்களை விரித்து கேட்டான். பின்பு அவர் எப்படி இருப்பார் என்றான். அவர் மாநிறமாக இருப்பார், என்னை போல. அவர் உயரமாக இருப்பார், என்னை போல. அவர் கூந்தலும் சிறியதாக இருக்கும், அப்படியே என்னை போல. அவர் கண்களில் மச்சம் இல்லை, கண்கள் நீல நிறமும் இல்லை. மாறாக அவை பெரிய கருப்பு நிற கண்கள், அப்படியே என்னை போல. ஆமாம் கண்ணா, உன் அம்மா அச்சு அசலாக என்னை போலவே இருப்பார். அதனால்தான் உன் அம்மா குணமடையும் வரை நீ என்னுடன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் மகனாக இருந்து உன் அம்மா சரியாகும் வரை என்னை அம்மா என்று கூப்பிடு, சரியா என்று கேட்டேன். அவன் கண் இமைக்காமல் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது அன்பு நிறைந்த கண்கள் என்னிடம் தாய்மையை தேடின. ஒருவேளை என் கண்களில் இருந்த பாசத்தை அவன் கண்டு கொண்டான் போல. அதனால் அம்மா என்று அழைத்தபடி என் கழுத்தை கட்டி கொண்டான். நீண்ட நேரம் ராஜாவை பிடித்து கொண்டேன். என் மனம் நிறைவடைந்தது. ராஜாவை அவனது அம்மாவுடன் நான் சேர்த்து விட்டேன். கதையின் முடிவு மிகவும் அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருந்தது. ஒரு குழந்தையின் கற்பனையை சிதைக்காமல் அதே சமயம் உண்மையை ஏற்றுக்கொள்ளும்படி அந்த மருத்துவர் கையாண்ட விதம் அருமை. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி.